குட் டே திரை விமர்சனம். பிருத்திவிராஜ், ராமலிங்கம், விஜய் முருகன், ஜீவா சுப்பிரமணியம், காளி வெங்கட், மைனா நந்தினி மற்றும் பலர் நடிப்பில் என் அரவிந்தன் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் குட் டே. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹீரோ பிருத்திவிராஜ் தான் வேலை செய்யும் கம்பெனி முதல் தன் மனைவி வரை அனைத்து இடங்களிலும் பண பற்றாக்குறையால் அவமானத்திற்கு உள்ளாகிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான இவர் இரவு குடித்துவிட்டு தன்னிலை மருந்து சேட்டை செய்ய ஆரம்பிக்கிறார். இவரது சேட்டை அளவுக்கு மீறி போய் போலீஸ் வரை சென்று விடுகிறது. இதைத் தொடர்ந்து அவரை போலீசார் பிடித்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யும் நேரத்தில் போலீசாரிடமிருந்து தப்பித்து விடுகிறார். இதையடுத்து போலீசார் அவரை வலை வீசி தேடுகின்றனர். குடிபோதையில் போகின்ற இடமெல்லாம் ரகளை செய்து கொண்டிருக்கும் பிருத்திவிராஜ் போலீசில் சிக்கினாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. ஒரு கதையாக பார்க்கும் பொழுது இது பெரிய விஷயமாக இல்லாமல் தெரிந்தாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கும், அல்லது நம்முடன் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவர் இந்த மாதிரி குடித்துவிட்டு தன்னிலை மறந்து நடந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம். அந்த வகையில் இந்த சமூகத்திலும் நமக்கும் மிக நெருக்கமான ஒரு கதையை கையில் எடுத்துக்கொண்ட இயக்குனர் அரவிந்தன் அதை யதார்த்தம் மாறாமல் அதே சமயம் ஜனரஞ்சகமாகவும் கொடுத்து ரசிக்க வைத்திருக்கிறார். புதுமுக ஹீரோ பிருத்திவிராஜ் ராமலிங்கம் படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை குடிபோதையில் இருக்கும் ஆசாமியாக இவர் செய்யும் ரகளை தியேட்டரில் கை தட்டல்களால் அதிர செய்கிறது. புதுமுக நடிகர் என்ற உணர்வை தராமல் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவருடன் வரும் ஆடுகளும் முருகதாஸ் மற்றும் மைனா நந்தினி, பகவதே பெருமாள் ஆகியோர் கதை களத்திற்கு ஏற்ப நடித்து கைத்தட்டல் பெறுகிறார்கள். போலீஸாக வரும் கலை இயக்குனர் விஜய் முருகன் கம்பீரமான போலீஸ் அதிகாரியாக வந்து செல்கிறார். இவருடன் திருநங்கையாக நடித்திருக்கும் போலீஸ் அதிகாரி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். கோவிந்த் வசந்தா இசையில் பாடல்களை காட்டிலும் பின்னணி இசை சிறப்பாக அமைந்திருக்கிறது. மதன் குணதேவ் ஒளிப்பதிவில் இரவு நேர காட்சிகள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவரே பட தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். நாம் அன்றாடம் பார்த்து பழகும் ஒரு சம்பவத்தை கையில் எடுத்திருக்கும் இயக்குனர் அதை சரிவர திரையில் காண்பித்து சினிமா தனங்கள் இல்லாத யதார்த்தமான திரைப்படமாக கொடுத்திருக்கிறார்.